ட்ரெஸ்ஸிங் ரூமில் புடவையை எப்படி கட்ட வேண்டுமென்று யூடியூபில் பார்த்து கொண்டிருந்த அகிலா, கையில் வைத்திருந்த புடவையின் தலைப்பு எது என்று கூட புரியாமல், ஏனோ தானோவென்று சுத்திக் கொண்டிருக்க, அவளுக்காக வெளியில் வெகுநேரம் காத்திருந்தான் அகில். இன்னும் என்ன பண்றா? குளிச்சுட்டு புடவை கட்ட இவ்ளோ நேரம் ஆகுமா? என்று யோசித்த அகில் சற்று அமைதி காக்க, அவன் அமைதியை வெகுவாக சோதித்தாள் அகிலா. ஏய், இன்னும் என்னடி பண்ற? என்று வெளியில் நின்று கத்தினான் அகில். அவ்வளோதாங்க, புடவை கட்டிட்டு இருக்கேன். வெயிட். என்னடி வெயிட் வெத்துன? புடவை கட்ட இவ்ளோ நேரமா? சீக்கிரமா சுத்திக்கிட்டு வர தெரியாதா? நான் உன்னோட போகணும்னு வெயிட் பண்ணா ரொம்ப பண்றடி என்று கத்தினான் அகில். புடவைய சுத்துறதே எனக்கு நாக்கு தள்ளுதே. இவர்கிட்ட என்னன்னு சொல்றது என்று முனகிய அகிலா புடவையை சுத்த ஆரம்பிக்க, ஏய் சொல்லியே 5 நிமிஷம் ஆகுதுடி என்றான் அகில். அவ்வளோதாங்க முடிஞ்சது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் என்று அகிலா சொன்னதும், என்னது 10 நிமிஷமா? முடிச்சதுன்னு சொல்லிட்டு டைம் கேட்குற? நீ புடவை கட்டுறேன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒழுங்கா கதவை திறடி. உண்மையாவே உனக்கு புடவை கட்ட தெரியுமா இல்லையா? இவ்ளோ நேரம் எடுத்துக்கிற என்று எரிச்சலாக கேட்டான் அகில். அவ்வளோதாங்க. ஏய், இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லி சொல்லி கடுப்பேத்துறடி. நான் திறக்கிறேன். அதே வர சொல்றீங்களா? நீ புடவை கட்டுறக்கு லட்சணத்த நானே பார்க்கறேன். கதவ தெற. எங்க அம்மா கீழ வேலையா இருக்கு. திறந்து விடுடி. இல்லனா உடைச்சுட்டு உள்ள வந்துடுவேன் என்று மிரட்டினான் அகில். ச்சே, இந்த புடவை வேற நேரத்துக்கு தகுந்தாப்புல இடுப்புலயே நிக்க மாட்டேங்குது என்று முனகிய அகிலா கதவை திறக்கலாமா வேண்டாமா என்ற யோசனையில் நிற்க, நீ இப்ப கதவை திறக்கலனா சத்தியமா கதவை உடைச்சிருவேண்டி என்று மிரட்டினான் அகில். இவன் உடைச்சாலும் உடைச்சிடுவான் என்று முனகிய அகிலா உடலில் புடவையை சுற்றி கொண்டு வந்து கதவை திறக்க, அவளை ஆழ்ந்து பார்த்த அகில், இவளுக்கு வாய் மட்டும்தான், புடவை கூட கட்ட தெரியாது போல என்று நினைத்தவன் அவள் கையில் இருந்த போனை பிடுங்கி ஒருமுறை வீடியோவை பார்த்து கொண்டவன் அவள் அருகில் நெருங்கினான். என்ன பண்ண போறீங்க? ம், என் பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விட போறேன். இல்ல வேண்டாம், அத்தை கிட்ட என்று அகிலா சொல்லும்போதே அவள் வாயில் விரல் வைத்த அகில், வாயை மூடிட்டு நில்லு என்று அடக்கி அவள் மேலிருந்த புடவையை இழுத்தவன் பிளீட் எடுத்து ஓரளவுக்கு அழகாகவே அவளுக்கு கட்டிவிட ஆரம்பித்தான். ஏய், நெளியாம நில்லுடி. நீங்க கொடுங்க, நானே சொருகிக்கிறேன். அமைதியா நிக்கிறியா என்று அகிலா அதட்ட, அதன் பின்பு அகிலா அசையவே இல்லை. நிமிடங்களில் அவளுக்கு அழகாக புடவையை கட்டியவன் திரும்பியும் பார்க்காமல் வெளியில் வந்துவிட்டான். புன்னகையுடன் அவன் பின்னாலேயே அறைக்கு வந்த அகிலா கண்ணாடி முன்பு நின்று தன்னை பார்த்து கொண்டவளுக்கு இன்னும் புன்னகை விரிய குங்குமத்தை எடுத்து நெற்றி வகுட்டில் வைத்து கொண்டாள். அகில் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பார்க்க பார்க்க கவர்ந்தாள் அவள். இறுக்கி அணைத்து முத்தம் கொடுக்க வேண்டுமென்று தோன்றிய உணர்வை கையை இறுக்கி கட்டுப்படுத்தி கொண்டான். அவள் ரெடியானதும் அவளோடு இணைந்து ஹாலுக்கு வந்தான். மோகனாவுடன் பேசிக் கொண்டிருந்த சரு அரவம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவருக்கு கண்கள் நிறைந்தது. இரத்த நிற ஆடையில் ஒருமித்த தம்பதியராக அழகாக இணைந்து வந்த தோற்றம் அவரை கவர, 2 ஜோடிக்கும் சுத்தி போடணும் என்று நினைத்து கொண்டார். குண்டு, அழகா இருக்கடி என்று சிறு புன்னகையுடன் கூறினாள் மோகனா. அகிலா லேசாக வெட்கப்பட, அகில் தலையில் எடுத்துக்கொண்டான் மானசீகமாக. அத்தை, காஃபி வேணும். எனக்கு ஆல்ரெடி செம்ம டயர்டா இருக்கு. அரை தூக்கத்திலேயே எழுப்பி விட்டுட்டீங்க. அதனால இப்போ நீங்களே போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க என்றாள் அகிலா. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் என்கிட்ட வேலை வாங்கலனா தூக்கமே வராது போல என்று முறைத்தவாறே கூறிய சரோ கிச்சனுக்குள் நுழைந்து ஏற்கனவே பிளாஸ்கில் ஊற்றி வைத்திருந்ததை கப்புக்கு மாற்றி எடுத்து வந்து கொடுத்துவிட்டு மீண்டும் கிச்சனுக்குள் நுழைந்து கொண்டார். அகில் மொபைல் ரிங்காகவும் போனை அட்டன் செய்து பேசியவாறே காஃபி கப்போடு சற்று நகர்ந்து போனான். புடவை எப்படி இருக்குடி என்று மோகனாவை பார்த்த அகிலா கேட்க, ம், சூப்பரா, உனக்கு எடுப்பா இருக்கு குண்டு. அகில் கட்டிவிட்டு இருக்கான்னு பச்சையா தெரியுது என்று சீண்டலாக கூறினாள் மோகனா. நாக்கை கடித்து அழகாக வைக்கப்பட்டாள் அகிலா. தினேஷ் வீட்டிற்குள் நுழைய அவனை கண்ட மோகனாவின் முகம் மாறியது. அதை அகிலா கவனித்து யோசனையுடன் அவளை பார்க்க,
பட்டுன முகத்தை மாற்றிக்கொண்டாள் மோகனா. என்ன மேடம், மாமாவை கண்டதும் முகம் சிவக்குது என்று வேண்டுமென்றே தான் கேட்டாள் அகிலா. மோகனா அமைதியாக அவளை பார்க்க, அது சரி, இது என்ன கழுத்துல காயம் என்று பல்தடத்தை கண்ணால் காட்டி அகிலா நமட்டு சிரிப்புடன் கேட்டாலும் ஏதோ அவர்களுக்குள் சரியில்லை என்பதை உணர்ந்தாள். என்ன காயம் என்று பதறியவாறு மெல்லிய குரலில் மோகனா கேட்க, போனை அவள் முகத்தின் முன்பு காட்டினாள் அகிலா. கேமராவில் முகத்தை பார்த்து கழுத்தில் தெரிந்த பல்தடத்தை கவனித்த மோகனா அதை தொட்டு பார்த்து தடவி அழிக்க, அழியும் தடமா அது? ஏண்டி ஒரு மாதிரி பண்ற, என்னாச்சு உனக்கு என்று கேட்டுவிட்டாள் அகிலா. ஒண்ணுல குண்டு இது என்ற மோகனா அங்கிருந்த சோபாவில் அமர்த்து கொள்ள, இவளுக்கு என்னாச்சு, நல்லாதானே பேசிட்டு இருந்தா, மாமாவை பார்த்ததும் முகம் மாறுச்சு, கழுத்துல இருக்க காயத்தை சொன்னா வெக்கப்படுவான்னு நினைச்சா ஒரு மாதிரி நடந்துக்கிறா என்று நினைத்தவள் அப்போது உள்ளே நுழைந்த அஸ்வினை கண்டு மற்றதையெல்லாம் மறந்து அவனிடம் வந்தவள், ஏய் எங்கடா அம்மா என்று ஆர்வமாக கேட்க, எங்க அக்கா எங்க, இதோ இங்க இருக்க பாரு உன் தொக்கா என்று நக்கலாக கூறினாள் அகிலா. ம், உங்க அம்மாவும் பின்னாடிதான் வராங்க போங்க என்று அதே நக்கலுடன் கூறினான் அஸ்வின். அகிலா என்றவாறே வள்ளி வரவும் அஸ்வினை தள்ளிவிட்டு ஓடினாள் அகிலா. குரங்கு குட்டி என்று அஸ்வின் மனதிலேயே திட்ட, வள்ளியை இறுக்கமாக அணைத்து கொண்டு கண் கலங்கினாள் அகிலா. புன்னகைத்த வள்ளி, பெரிய பெரிய காரியம் பண்றதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு தோணல. ம், உங்க அப்பா நேத்து ஃபோன் பண்ணி சொன்னதால அத பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன், இல்லனா அடி வெளுத்திருப்பேன் என்றார் சற்று கோவமாக. சாரிம்மா, ஐ மிஸ் யூ என்று புன்னகையுடன் கூறினாள் அகிலா. நானும் தான். மோகனாவும் இல்ல, நீயும் ஃபோன் பண்ணவே இல்ல. வாரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்றவ பண்ணலையேன்னு நானும் யோசிக்கல. விடுங்கம்மா. அடியே குண்டு, எங்க அம்மா விடுடி என்றவாறே வந்தாள் மோகனா. நல்லா காதுல கத்தி சொல்லுக்கா, என்னை தள்ளி விட்டுட்டு போய் தாவி அணைக்கிறா. உள்ள வர வரைக்குமாவது வெயிட் பண்ண மாட்டா என்று மோகனாவிடம் ஆரம்பித்து அகிலாவிடம் முடித்தான் அஸ்வன். முடியாது, இவங்க எனக்கும் அம்மாதான். அது பாரு எங்க அப்பா வராரு, வேணும்னா நீ அங்க போ. வருஷத்துல பாதி நாள் நீங்க தானே உரிமை எடுத்துக்கிறீங்க. நான் கூட இருக்கிற வரைக்கும் நான் அம்மா கூட தான் இருப்பேன் என்றாள் அகிலா. இது முத்தி போன பைத்தியம் அக்கா. ம், அம்மா பைத்தியம் என்று சிரித்தவாறு கூறிய மோகனா, வாங்கப்பா என முருகனை அணைத்து விடுவிக்க, ராம் சரஸ்வதியும் வந்து வரவேற்க, பாவமாக நின்றது தம்பதியினரின் கணவர்மார்களான அண்ணன் தம்பிதான். வாங்க உள்ள போலாம் என்று பொதுவாக வரவேற்ற ராம் முருகனின் தோளில் கையை போட்டுக்கொண்டு உள்ளே அழைத்து வந்தார். மற்றவர்களும் பின்னால் வந்தனர். ஜீப் நிற்கும் சத்தம் கேட்கும். யாருடா அது என்று சரோ மகனிடம் கேட்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவனா என்றான் தினேஷ். எனக்கு வேண்டப்பட்டவனா என்று யோசித்த சரோ சட்டென புன்னகையுடன் ஜீப்பை நோக்கி நகர, ஜீப்பிலிருந்து குதித்து இறங்கினான் வசந்த். வாடா வா, எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து, இன்னைக்குதான் வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சுதா? ஆமா, இது என்ன புதுசா ஜீப்பெல்லாம், கார் எங்க போச்சு என்று அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டவாறே அவன் அருகில் வந்த சரோ அவன் கையை பற்றி கொண்டார். கேஸ் விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தமா, நான் இங்க இருந்தா தானே வர்றதுக்கு, இவன் நேத்து தான் நீங்க ஊருக்கு வந்ததையே சொன்னான் என்று நண்பனை சாடினான் வசந்த். கேஸ் முடிச்சதில்ல, நான் முன்னாடியே சொல்லியிருந்தா பாசத்துல கேஸ்க்கு பால்டாயில் ஊத்திட்டு வந்திருப்ப, அதான் சொல்லல என்று நக்கலாக கூறினான் தினேஷ். சரி சரி, உள்ள போய் பேசிக்கலாம், இது என்ன வாசல்ல நிக்க வச்சுட்டு வாய் தகராறு பண்றது என்று மகனை கடிந்த சரோ வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் பின்னாலேயே ஆண்கள் இருவரும் பேசியபடி வந்தனர். உட்காருடா, வந்ததும் பேச்சு உலகத்தை சுத்தும். இப்பதானடா வந்த, நீ போலீஸ் தானே, அப்புறம் என்னடா இவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ற என்று வசந்தை முறைத்தவாறே கேட்டார் ராம். போய் உட்காருடா, மாமியார் வீடு மாதிரி ராஜ மரியாதை தான் போ என்று நக்கலாக மெல்லிய குரலில் கூறிய தினேஷை முறைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான் வசந்த். மோகனா, இவன் பேரு வசந்த், நம்ம தினேஷோட ஃப்ரெண்டு தான் என்று அறிமுகம் செய்து வைத்தார் சரோ. மோகனா புன்னகைக்க வசந்தும்
மெலிதாக புன்னகைத்தான். எப்படி இருக்கீங்கப்பா என்று ராமிடம் வசந்த் கேட்க, நான் கூட இருக்கனே, அப்புறம் எப்படி இருப்பாரு என்று கிண்டலாக கேட்டான் அகில். அவனை கடுப்பாக பார்த்த ராம் வசந்திடம், அவனை கண்டுக்காதடா, நான் நல்லா இருக்கேன். நீ இங்கதானா இல்ல கேஸ் விஷயமா வெளியே போகணுமா என்று கேட்டார். இங்கதாப்பா என்று வசந்த் மோகனாவிடம், தினேஷ் சொன்னா உங்க படிப்பு முடிஞ்சதுன்னு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்க என்று கேட்க, ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்கேனா, அது போகட்டும் பார்க்கலாம் என்று மோகனா படிப்பு முடிஞ்சது வரைக்கும் சொல்லியிருக்கான். ஒர்க் ஜாயின் பண்ணது சொல்லாமையா இருப்பான் என்று யோசிக்காமல் இல்லை. வசந்த் தினேஷ் இருவரும் பள்ளி காலத்து தோழர்கள். பள்ளியில் 4 பேர் எப்போதும் ஒற்றுமையாகவே இருப்பார்கள். இப்போது வரை ஹரிஷ், வசந்த், கார்த்திக் மூவரும் தினேஷின் பக்கபலமாக நிற்கின்றனர் என்று சொல்வதை விட, தினேஷ் அவர்களை நம்பி அவர்களுக்கு துணையாக நிற்கிறான் என்பதுதான் உண்மை. தினமும் ஒரு முறையேனும் அவர்களிடம் பேசிவிடுவான். மோகன் அவன் வாழ்க்கையில் நுழைந்த பின்பு அதில் மாற்றமில்லை. ஆ முதல் அக்கு வரை அவனுக்கும் மோகனாக்கும் இடையில் நடந்த அனைத்தையும் நண்பர்களிடம் பகிர்ந்து விடுவான். நண்பர்கள் வெவ்வேறு துறையில் காயல் பதித்திருந்தாலும் தினசரி பேச்சுவார்த்தைகளால் இன்னும் நட்பு உயரத்தில்தான் இருக்கிறதே தவிர அடிமட்டத்தில் இறங்கவில்லை. பூஜை அறைக்கும் ஹாலுக்கும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தனர் சரஸ்வதி. மணி 8 நெருங்க வள்ளி கேட்ட பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து நடுக்கூடத்தில் அடுக்கினார் சரோ. சுமங்கலி பெண்கள் வந்திருக்க, அவர்களை பெண்கள் உபசரிக்க ஆண்கள் அனைவரும் நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தனர். நடுக்கூட்டத்தில் சிறிய மனை நாற்காலி போடப்பட்டிருக்க, அதில் தம்பதியர்கள் 4 அமர்ந்தனர். கணவனிடமிருந்து தாலி செயினை வாங்கிக் கொண்ட சரஸ்வதி சுமங்கலி பெண்களுடன் அமர்ந்து மோகனா அகிலாவின் கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டிவிட்டு அவர்கள் அணிந்திருந்த தாலியை எடுத்து அதிலிருந்த குண்டுமணி மேலும் சிலவற்றை வாங்கி வந்திருக்க, அதை தாலி செயினுடன் கோர்த்து மாங்கல்யமாக தினேஷின் கையில் முதலில் கொடுக்கப்பட, உதிரிப்பூக்கள் அனைவரின் கையிலும் நிரம்பி இருக்க, வள்ளி நம்ம கல்யாணத்தை பார்க்கல, அதனால தாலி கொடிய பசங்களே போட்டு விடட்டும் என்றார் சரோ. அதனால என்ன, போட்டு விடட்டும் என்று புன்னகையுடன் கூறினார் வள்ளி. தினேஷின் கையில் குங்குமமும் கொடுக்கப்பட, மனைவியின் கழுத்தில் செயினை மாட்டிவிட்டு குங்குமம் வைத்தான் தினேஷ். அனைவரும் பூத்தூவி வாழ்த்த அஸ்வின் போட்டோ எடுத்துக்கொண்டான். அடுத்ததாக அகிலின் கையில் தாலி செயின் கொடுக்கப்பட, அகில் அவள் கழுத்தில் மாட்டப் போகும் சமயம் செயினில் கோர்த்திருந்த தாலி அருந்து அகிலா மடியிலேயே விழுந்தது. நொடியில் கண் கலங்கி போனாள் அகிலா. அனைவருக்குமே ஒரு மாதிரி ஆகிவிட முருகனுக்கு பக் என்று ஆனது. அகிலா கண்ணத்தோட, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, நான் இறுக்கி கோக்காம விட்டுட்டேன் போல, அதான் அழுவாத என்று பழியை தூக்கி தன்மேலே போட்டுக்கொண்டு அவளுக்கு தைரியம் கூறினார் வள்ளி. இல்லம்மா, அது இப்படி எனக்கு மட்டும் வந்து போகும், ஏதோ சரியில்லை போல, என்னால எல்லாருக்கும் பிரச்சனை தான், நான் ராசி இல்லாத பொண்ணு, எனக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்கும், என்னால எல்லாருக்கும் கஷ்டம்தான், இதனால அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என் கழுத்துல தாலி ஏறினா அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு என்று வெம்பியவாறு அழுதாள் அகிலா. என்ன அகிலா லூஸ் மாதிரி பேசிட்டு, உன் கழுத்துல தாலி இருந்தாதான் என் மகன் ஆயுஸ் வரைக்கும் நல்லா இருப்பான், கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத என்று அதட்டலாக கூறினார் சரோ. அகிலாவின் அழுகை நிற்கவே இல்லை. முருகனும் தவித்து போய் நிற்க, சுமங்கலி பெண்கள் பாவமாக பார்க்க, ஏ குண்டு அழுவாதடி என்று மோகனா சமாதானம் செய்தும் அவள் அழுகை நிற்கவே இல்லை. அழுதழுது முகம் சிவந்து கண்ணம் உப்பி போய் பாவமாக அமர்ந்திருந்த கையை இறுக்கமாக பற்றிய அகில், ஏய் இப்படி நடந்ததால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா என்று அதட்டலாக கேட்டான். என்று அழுகையுடனே தலையாட்டினாள் அகிலா. நீ என்ன லூசா, படிச்ச பொண்ணு தானே, கொஞ்சம் கூட புத்தி யூஸ் பண்ணி யோசிக்க மாட்ட என்று கடினவாறு கூறியவன், இந்த தாலி உன் கழுத்துல இருந்தாலும் இல்லைனாலும் நீ என் பொண்டாட்டிதான், அது என்னைக்கும் மாறாது, இந்த தாலி விழுந்துடுச்சுன்னு அதுக்கு தானே இப்படி குடங்குடமா கண்ணீர் தண்ணி கொட்டுற என்று காட்டமாக கேட்டவன் அருந்து விழுந்திருந்த தாலி செயினை எடுத்து
அதை நீட்டாக கோர்த்து இறுக்கமாக கட்டி அவள் கழுத்தில் அணிவித்தான். அனைவரும் பூதூவி ஆசீர்வாதம் செய்ய மகனின் செய்கையால் பெற்றவர்களுக்கு புரிந்து போனது. அகிலாவின் தோளை எடுத்த மோகனா, இப்ப ஹாப்பியா? எனக்காவது அத்தை தான் கொத்தாங்க. உனக்கு அகில் கையாலேயே தாலி கோத்து கழுத்துலயும் போட்டாச்சு. இதுக்கு தான் அப்படி நடந்திருக்கு. கண்டதையும் தப்பா நினைக்காத என்றாள் கண்டிப்புடன். ம். அதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் திரும்பி பாரேன். உன் மாமா உன்னை வச்ச கண்ணை எடுக்காம பாக்குறாரு. என்ன கவனிக்கிறத விட்டுட்டு அங்க கவனி. என்ன விஷயம்னு கேளு என்றதும் திரும்பி கணவனை பார்த்த மோகனாவுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சிரிப்பு. அவனின் பார்வையை உணர்ந்து பட்டென தலையை குனிந்து கொண்டவள் அவனை பார்க்கவே விரும்பவில்லை. ஏதோ பிரச்சனை தான். எப்படி கேக்குறது? கேட்டா சரியா வருமா? ஒரே வீட்ல இருக்கோம். இப்ப இவ மாமாவை பத்தி ஏதாவது என்கிட்ட சொல்வாளா என்று யோசித்த அகிலாவுக்கு மோகனாவிடம் விஷயத்தை கறப்பது பெரிய விஷயம் என்பது தெளிவாக உரைத்தது. பெரியவர்கள் காலில் விழுந்து 2 ஜோடியும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள அஸ்வின் அனைத்தையும் போட்டோவும் வீடியோவும் எடுத்து தள்ளினான். வந்திருந்தவர்களுக்கு மஞ்சள் குங்குமத்தோடு குங்குமச்சிமிழ் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தனர். காலை உணவை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டு முடிக்க சீர்வரிசை பொருட்கள் பிரித்து வைக்கப்பட்டது. ராம் சரஸ்வதி இருவரும் மருமகள்களுக்கு புடவை ஆரத்தை ஒரே மாதிரி கொடுக்க அகிலா வாங்கி கொள்ள மோகனாவின் கண்கள் அனிச்சையாக கணவனை தழுவியது. அவளைதான் அவனும் பார்த்து கொண்டிருந்தான். அவளின் பார்வையின் அர்த்தம் உணர்ந்தவன் வாங்கிக்கோ என்று வாயை மட்டும் அசைத்து கண்ணால் ஜாடை கூறினான். புன்னகையுடன் பெற்றுக்கொண்டாள் மோகனா. சீர்வரிசையை பெரிதாக பிரிக்கவெல்லாம் இல்லை. முருகன் வள்ளி கொடுத்ததில் பாதி பாதியாக சிறு முகசுளிப்பும் இல்லாமல் தோழிகள் பிரித்து கொள்ள பெரியவர்களுக்கு ஆத்ம திருப்தி. தினேஷ் மோகனா இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்த வசந்த், கல்யாணம் தான் சொல்லாம பண்ணிட்ட மச்சான். அட்லீஸ்ட் தாலி பிரிச்சு கோக்குறதையாவது சொல்லிட்டு பண்ணியே. அங்க ஒருத்தன் வருவான் உன்னை வச்சு செய்யறதுக்கு. என் வேலை என்னை அமைதியா சாந்தப்படுத்துது. நீ குடும்பஸ்தனா வாழ வாழ்த்துக்கள் என்றதும் இருவரும் வாங்கிக் கொள்ள மனைவியின் கையில் அதை வைத்தவன் நண்பனை அணைத்து கொண்டான். அகிலாவுக்கும் அதே போல் கொடுக்க அவர்களும் வாங்கி கொண்டனர். மோகனா, இத கங்கா கொடுக்க சொன்னா என்று கவரை நீட்டியதும் புன்னகையுடன் அதை பிடுங்காத குறையாக வாங்கி கொண்டாள் மோகனா. அவள் முகம் முழுவதும் அத்தனை மலர்ச்சி. அத்தை மடி மெத்தையடி அந்த வாக்கியத்தை உள்ளூர கங்காவின் மூலம் உணர்ந்தவள். எப்போதும் அவளுக்கு அவர் ஸ்பெஷல் தான். தினேஷ் அவளின் ஒவ்வொரு அசைவையும் ஆழமாக கவனித்தான். அவன் செய்த செயல் தவறென்று புத்திக்கு தெளிவாக உரைத்தது. ஆனால் அப்போதைய கோபம், அவள் மீது கொண்ட ஈடுபாடு அவனை அதிரடியாக மாற்றிவிட அதில் அவளின் மீது பாய்ந்து விடுகிறான். முதலில் அவள் முரண்டு பிடித்தாள். இடையில் விட்டு கொடுத்து தாங்குகிறாள். அதை கூட உணராமல் அவன் வதைப்பதைதான் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதுவும் நேற்று அவன் நடந்து கொண்ட விதம், மயக்கத்திற்கு சென்றதை கூட உணராமல் உடலுக்கு தீனி போட்டவனை அறவே வெறுத்தாள். வெறுக்கக்கூடிய உறவில்லை அவன் என்பது உரைத்தாலும் மனம் பாரமானது. அத்த, டைமாச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று மோகனா சொன்னதும் சரோ அமைதியாக தலையசைத்தார். கிளம்பவா என்று கேட்டிருந்தால் போகாதே என்று சொல்லியிருப்பார். கிளம்புகிறேன் என்று சொல்பவளிடம் என்ன சொல்ல முடியும்? இவ அடங்கவே மாட்டா. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அம்மா தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட நேரத்தை ஓட்டுறதை விட்டுட்டு வேலைக்கு கிளம்புறாளாம். நான் இல்லாம அவன் போயிட்டு அங்க என்ன புடுங்குவா? கேட்டா ஆணாதிக்கம் அடக்குமுறைன்னு வாயை விடுவா. ச்சே, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, என்னவோ பண்ணட்டும் என்று மனதில் நினைத்த தினேஷ் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இப்ப போய் வேலைக்கு போறேன்னு சொல்ற? ஒரு நாள் லீவ் போடு. உனக்காக தானே நாங்க அங்கிருந்து வந்தோம். உன் வேலை முடிஞ்சதும் வேலைக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாங்களும் கிளம்பவா என்று வள்ளி கேட்க, அத்தை, அவ தான் ஆபீஸ் போறேன்னு சொல்றாள்ல, விடுங்க போகட்டும். அவளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவ விருப்பம் என்னவோ அதை பண்ணட்டும். யாரும் எதுவும் சொல்லி அவளை கம்பல் பண்ணாதீங்க என்றவன் அவனின் அறையை நோக்கி நடந்தான்.
மோகனா அவனின் முதுகுப்புறத்தையே வெறித்தவாறு பார்த்து கொண்டு நின்றாள்.